நல்ல அகலமாகவும் ஆழமாகவும் ஏகப்பட்ட முதலைகளோடு இருக்கிற இந்த அகலியை தாண்டி யாராவது உள்ளே போக முயற்சி பண்ண முடியுமா? அப்படியே போனாலும் கோட்டையை சுற்றி வர பீரங்கிகளை நிறுத்தி வச்சுருக்காங்க. இதெல்லாம் தவிர்த்தாலுமே முன்னாடி தொங்கு பாலமாக இருந்த பாலத்தை டக்குன்னு மேலே எடுத்து விட்டால் யாருமே உள்ளே போக முடியாதுங்க. 3 ஆள் உயர சுவர்களோட வலிமையாக இந்த கோட்டை இருந்திருக்குங்க. அவ்வளவு வலிமையான கோட்டையாக இருந்தாலுமே இந்த கோட்டைக்காக பல போர்கள் நடந்திருக்குங்க. இந்த கோட்டையை ஒட்டி நடந்த முக்கியமான நிகழ்வுகளும் இந்த கோட்டையை பற்றின சிறப்புகளும் இந்த கோட்டை இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிற காட்சிகளை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறீங்க. ஸோ நம்ம இன்றைக்கி 1776 கட்டப்பட்ட, அதாவது ஹைதர் அலியால் கட்டப்பட்ட பாலக்காடு கோட்டையில் தாங்க இருக்கோம். இந்த கோட்டை திப்பு சுல்தான் கோட்டை அப்படிங்கிறாங்க. சரியான அகலி இருக்குது பாருங்கள். இந்த அகலி பற்றி ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது, அதை நான் போக சொல்கிறேன். பாலக்காடு நகருக்கு உள்ளேயே இருக்கிற இந்த பாலக்காடு கோட்டை பாலக்காடில் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான வரலாற்று சிறப்புமிக்க சுற்றுலாத்தலங்க. நம்ம கோட்டையோட நுழைவாயிலில் நுழைஞ்சோனையுமே இடதுபுறத்தில் நம்ம வண்டிகளுக்கெல்லாம் நிறுத்துறதுக்கான ஒரு இடம் இருக்குது. அதுக்கான ஒரு கட்டணமே நம்ம செலுத்திட்டு போகணும். அங்கே நிறுத்திட்டு கொஞ்சம் தூரம் முன்னாடி போகும்போது வலதுபுறத்தில் டிக்கெட் கவுண்டருமே இருக்குது. இங்கே டிக்கெட் வாங்கிட்டு அப்புறமா தான் நம்மளை உள்ளே போக அலோவ் பண்ணுவாங்க. நம்ம கோட்டை கிட்ட போனோன்னே நம்ம கண்ணில் முதல்ல படுறது இந்த அழகான அகலியும் அதை சுற்றி இருக்கிற அந்த பசுமையான இடங்களும் தான். இப்போ வேணால் இது அழகாக தெரியுதுங்க. ஆனால் அந்த காலத்தில் இந்த அகலிக்குள்ளார 1000 முதலைகளை போட்டு வச்சுருக்காங்களாம்மா. யாராவது எதிரி இதுக்குள்ளார இறங்கி போகணுன்னா அவங்க கண்டிப்பாக உயிரோடு போகிறது ரொம்ப சந்தேகம் தாங்க. அவ்வளவு ஒரு பாதுகாப்பாக இந்த அகலை இந்த கோட்டைக்கு இருந்திருக்கு. முன்னாடி எல்லாம் இந்த பாலம் தொங்கு பாலமாக இருந்திருக்குங்க. இதை திறந்தாதான் உள்ளேயே போக முடியும். அதுக்கப்புறமா தான் இதை ஒரு நிரந்தர பாலமாக மாற்றி இப்போ வச்சுருக்காங்க. நல்ல விஸ்தாரமாக இருக்கிற இந்த பாலக்காடு கோட்டைக்கு உள்ளார தான் நம்ம போயிட்டுருக்குங்க. நீங்கள் தூரத்தில் இருக்கும்போதே பார்த்தாலே தெரியும். அந்த சிவர்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. கிட்டத்தட்ட 3 ஆள் உயரத்துக்கு அந்த சிவர்களை கட்டி வச்சுருக்காங்க. ஈஸியாக யாருமே அதை டக்குன்னு ஏற முடியாத மாதிரி தான் இருக்குது. நல்ல திக்னஸோடு தான் அந்த சிவர்கள் எல்லாமே இருக்குங்க. நம்ம உள்ளே போனோன்னையுமே லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா அது அப்படியே இந்த மேலே அந்த சுற்றுச்சுவர் கிட்ட போய் பார்க்குற மாதிரியான ஒரு வாய்ப்பு இருக்குது. சரி வாங்க அங்கேருந்து இந்த கோட்டையை சுற்றி பார்ப்போம். இந்த கோட்டைன்னு இல்லைங்க, எந்த கோட்டையில் போனாலும் ஒரு மூளைக்கு 2 பேர் உட்காந்துட்டே தான் இருக்கிறாங்க. இது பெரிய அக்கப்போராக தான் இருக்குது. முன்னாடி பகுதியை நம்ம பார்த்துட்டோம். சரி வாங்க இனிமேல் கோட்டைக்கு உள்ளார போய் அங்கே என்ன இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த என்ட்ரன்ஸ் வழியாக போகும்போது இந்த இடத்துல ஒரு அனுமார் கோயில் இருக்குதுங்க. இந்த அனுமார் கோயிலுக்கு நிறைய பக்தர்கள் வராங்க. நம்ம அனுமாரை கும்பிட்டு அங்கே இருக்கிற பிரசாதத்தை இந்த இலையில வச்சு தான் வாங்கிட்டு நம்ம அப்படியே அடுத்த பகுதி நோக்கி நம்ம போக போகிறோம். ஆஞ்சநேயர் கோயிலேருந்து கொஞ்சம் தூரம் உள்ளே போனோன்னே இந்த இடத்துல ஒரு நுழைவாயில் மாதிரி இருக்குது. இங்கே நம்மக்கிட்ட டிக்கெட் செக் பண்ணிடுறாங்க. இந்த பகுதியிலேருந்து தான் கோட்டையோட உள்புறம் இருக்குங்க. நம்ம கோட்டைக்கு உள்பகுதி பார்க்குறதுக்கு முன்னாடி இடதுபுறத்தில் இந்த இடத்துல ஒரு படிக்கட்டு மாதிரி ஏறுது இல்லைங்களா, அது மேலே ஏறி போய் நம்ம கோட்டையோட மதில் சுவர்லேருந்து நம்ம முழுமையாக கோட்டையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரி தொடர்ந்து வீடியோ பாருங்கள்.
நம்ம அந்த என்ட்ரன்ஸ் வழியாக வந்து இந்த ஆஞ்சநேயர் கோயில் கும்பிட்டு இப்படி போய் உள்ளே வந்து மேலேறி வந்தாச்சு. ஸோ ஒவ்வொரு கார்னர்லேயும் இந்த மாதிரி ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி இருக்குது. கோட்டை சுவர்களோட ஒவ்வொரு மூலையிலையும் கண்காணிக்கிற மாதிரியான அமைப்பை வந்து ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. ஸோ யாராவது உள்ளே வர்ற மாதிரி இருந்தால் இங்கேருந்தே டக்குன்னு பார்த்து அவங்கள வர விடாமல் பண்ணுறதுக்கான ஒரு செட்டப்புமே இங்கே இருக்குங்க. சூப்பராக இருக்குது. இங்கேருந்து பார்க்கும்போது அந்த அகழி, அது தாண்டி இருக்கிற அந்த ஒத்தையடி பாதை மாதிரியான ஒரு ட்ராக்கு, இதெல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. சதுர வடிவத்தில் தான் இந்த கோட்டையை வந்து உருவாக்கியிருக்காங்க. 15 ஹெக்டேரில் வந்து இந்த கோட்டை வந்து அமைஞ்சிருக்குங்க. ரொம்ப பாதுகாப்பாக அம்சமாக இருக்குது. அந்த கோட்டையை பார்க்குறக்கே ஃபுல்லாகவே கிரானைட் கல் வச்சு தான் கட்டியிருக்காங்க. செவரோட மேல் பகுதியிலலாம் பார்த்தா அங்கங்கே செங்கல் வச்சு கட்டிக்கிறதுமே நம்ம பார்க்க முடியுதுங்க. பாலக்காடு கோட்டையோட வரலாறு வந்து ரொம்பவே சுவாரஸ்யமானதுங்க. ஆரம்பத்தில் பாலக்காடு கோட்டையை வந்து ராஜா கோம்பியச்சன் தான் வந்து ஆண்டு வந்திருக்காரு. அவர் தான் வந்து இந்த கோட்டையில் இருந்திருக்காரு. இவர் வந்து கோழிக்கோடு அரசரோட ஒரு சிற்றரசாக தான் வந்து இருந்திருக்காரு. சுதந்திரமாக செயல்படணும் அப்படின்னு நினைக்கிற கோம்பியச்சனுக்கும் கோழிக்கோடு அரசுக்கும் வந்து ஒரு விரிசல் வந்து ஏற்படுது. அதனால் கோழிக்கோடு அரசு வந்து இவர் மேலே படையெடுத்து வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்து ஏற்படுதுங்க. இதையை சமாளிக்கிறதுக்காக இந்த பாலக்காடு ராஜா வந்து என்ன பண்ணுறாருன்னா, திண்டுக்கல்லில் இருக்கிற ஹைதர் அலி கிட்ட வந்து அவரோட ஆதரவை வந்து தேடி போகிறாரு. ஹைதர் அலி வந்து ஆரம்பத்தில் அதை வந்து பெருசாக விரும்பலைனாலும் ராஜா வந்து இவர்கிட்ட கப்பம் கட்டியும் இடம் தர்ற மாதிரியும் சொன்னங்காட்டி அவர் உடனே ஒத்துக்கிறாரு. உடனே ஹைதர் வந்து 2000 குதிரைகளையும் 5000 வீரர்களையும் அனுப்பி வைக்கிறாரு. ஹைதரோட பெரும்படையை பார்க்குற கோழிக்கோடு ராஜா வந்து ஹைதர்கிட்ட சண்டை போடாமல் சரணடைஞ்சிடுறாரு. ஆனாலும் ஹைதர் வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா, எனக்கு 12 லட்சம் மீட்பு தொகை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்படி. பல வருஷங்களாக மீட்பு தொகையை கொடுக்காம கோழிக்கோடு ராஜா வந்து அப்படியே ஆண்டுகளை கடத்திடுறாரு. கோபப்படுற ஹைதர் வந்து படை அனுப்பி கோழிக்கோடை கைப்பற்றுறன்னு முடிவு பண்ணுறாரு. இதை பார்த்து விரக்தி அடைஞ்சு போகிற கோழிக்கோடு ராஜா குடும்பத்தெல்லாம் அனுப்பிச்சு தற்கொலை பண்ணிக்கிறாரு. பின்னாட்களில் வந்து கோழிக்கோடும் பாலக்காடு ரெண்டுமே வந்து ஹைதரோட கட்டுப்பாட்டுக்கு வருதுங்க. கோட்டைக்கு மேலே இருக்கிற அந்த சுவர்களில் பாருங்களேன், இங்கே தான் பீரங்கிகளுக்கான தொலைகள் இருக்குது. இந்த இடத்துல இருந்து எதிரிகளை வந்து சுட்டு தாக்கி அழிப்பாங்க. ஃப்ரெஞ்சு பொறியாளர்களை வச்சு ஹைதர் வந்து கோட்டையை வந்து நல்ல பாதுகாப்பாகவும் வலுவாகவும் வந்து அதை உருவாக்குறாரு. ஆனால் அதுக்கப்புறம் பிரிட்டிஷ்காரங்க கிட்ட 2 தடவை கோட்டையை பறி கொடுத்து 2 தடவையும் மீட்டுக்கிறாரு. அவர் இறந்ததுக்கப்புறம் அவரோட மகன் திப்பு கிட்ட போயிருக்கு. ஆனால் மறுபடியும் திப்பு வந்து இந்த கோட்டையை வந்து பிரிட்டிஷ்காரங்க கிட்ட வந்து கைவிட்டுறாப்படி. 1790களிலேருந்து அது பிரிட்டிஷ்காரங்களோட கைவசத்தில் தான் இருந்திருக்கு. அங்கே இராணுவ படைகளை வந்து கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேலே வந்து அங்கே வந்து வச்சுட்டு இருக்காங்க. பாலக்காடு கோட்டைக்கு நிறைய டூரிஸ்ட் வர்றாங்க. ஓரளவுக்கு நல்லா மெயின்டைன் பண்ணலாம். பட் என்ன எக்கச்சக்க கப்புள்ஸ் தான் இந்த ஒவ்வொரு பார்க்குற வியூ பாயிண்டில் வந்து உட்காந்துக்கிறாங்க. இந்த கோட்டையை அப்படியே சுற்றி பாருங்களேன். இப்போ நம்ம போன டைமில் ஒரு மாதிரி கருப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது அந்த செவர்கள் எல்லாமே. இதுவே கொஞ்சம் மழை காலத்தில் போனீங்கன்னா கொஞ்சம் பச்சையாக பசுமையாக பாசி பிடிச்ச மாதிரி ஒரு நேரத்தில் மாறி இருக்கும். இந்த கோட்டை ஒவ்வொரு நேரத்துலையும் ஒவ்வொரு விதமான ஒரு காட்சியும் உணர்வையும் நமக்கு வந்து தருங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் ஆச்சு நம்ம இந்த கோட்டையை முழுவதுமே சுற்றி வர்றதுக்கு.
நம்ம ஒரு வழியாக கோட்டை மதில்சுவர் இருக்கிற பகுதியிலலாம் முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா கீழே இறங்கி கோட்டைக்குள்ளார என்ன இருக்குது அப்படிங்கிறத இனிமேல் பார்க்க போகிறோம். இங்கே வந்து ஒரு கிணறு மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குதுங்க. இந்த இடத்துல தண்ணியுமே வந்து தேக்கி வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. கிணத்தை தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது அங்கங்கே வந்து அரசுக்கான அலுவலகங்கள் வந்து இங்கே இருக்குதுங்க. அதையுமே நம்ம பார்க்கலாம். ஓட்டு வீடுகள் மாதிரி தான் வந்து முழுவதுமே இந்த கோட்டைக்குள்ளார இருக்கிற கட்டடங்கள் வந்து இருக்குது. இந்த கோட்டையோட வளாகத்துக்குள்ளார போகும்போது நமக்கே வந்து நம்ம அந்த காலத்தில் போய் பார்க்குற மாதிரி நடந்து போகிற மாதிரியான ஒரு உணர்வுமே ஏற்படுது. நல்லா வந்து இந்த கோட்டைக்குள்ளார இருக்கிற பூங்கா, தோட்டம் இது எல்லாமே வந்து நல்லா பராமரிக்கிறாங்க. 1900களில் ஆரம்ப பகுதியில் வந்து இந்த கோட்டையை தாலுகா அலுவலகமாக வந்து மாற்றியிருக்காங்க. அதை தொடர்ந்து பல்வேறு வகையான அரசுகளுக்கான அலுவலகங்கள் வந்து இங்கே செயல்பட்டு வந்தங்காட்டி இந்த கோட்டை வந்து நல்லாவே பராமரிச்சிருக்காங்க. இந்த கோட்டைக்கு உள்ளேயே வந்து சின்னதாக ஒரு அருங்காட்சியகமே இருக்குங்க. இதில் வந்து திப்பு சுல்தான், அப்புறம் கோட்டையோட வரலாறு, கோட்டை தொடர்பான பொருட்கள், ஆயுதங்கள் இது எல்லாமே வந்து வச்சுக்கிறத சொல்கிறாங்க. நம்ம அதை உள்ளே போய் பார்க்கல. பெரிய பெரிய மரங்களுமே நம்ம கோட்டைக்குள்ளார பார்க்க முடியுங்க. அங்கங்கே பெஞ்சுமே போட்டு வச்சுருக்காங்க. நம்ம கோட்டைக்குள்ளார ரொம்ப நேரம் உட்காந்து குழந்தைகளெல்லாம் விளையாட விட்டு அதுக்கப்புறமா கூட வரலாம். அதுவும் அந்த மரத்தோட கிளைகள் பாருங்களேன், அது அப்படியே கீழே விழுந்து மண்ணோட ஒட்டி மறுபடியும் அப்படியே மேலே ஏறுது பாருங்கள். பார்க்குறக்கே ரொம்ப நல்லா இருக்குது. இன்னொரு நல்ல ஒரு பெரிய மரமே அந்த பக்கம் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். மேக்ஸிமம் கிரானைட் கல் ஆன இந்த கோட்டை வந்து சரியான கோட்டைங்க. ஆனாலும் ஒரு சின்ன டைம்லேயே வந்து இது பிரிட்டிஷ்காரங்கிட்ட வீழ்ந்துருச்சு. நமக்கு வந்து ரொம்பவே மனசுக்கு நெருக்கமாகவும் அதே சமயம் பழமையான ஒரு காலத்துக்கு போன மாதிரியான ஒரு உணர்வுமே ஏற்பட்டதுங்க இந்த கோட்டை பயணத்தில். பாலக்காடு கோட்டை வந்து உண்மையிலேயே கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு இடம். கேரளாவோட நுழைவாயில்னு சொல்லப்படுற பாலக்காடில் இருக்கிற இந்த கோட்டை வந்து ஒரு அற்புதமான வரலாற்று சின்னங்க. நீங்கள் இந்த கோட்டையை பார்க்கும்போது உங்களுக்கு பலவித உணர்வுகள் ஏற்படும். அதுவும் குறிப்பாக அந்த கோபுரம், அந்த மதில் சுவர்கள்லேருந்து பார்க்கும்போது பாலக்காடோட அருமையான அழகையும் நம்ம பார்க்க முடியும். அதே சமயம் சூரிய அஸ்தனம் பார்க்குறதுக்கு இருந்தால் நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்குங்க. முதலைகள் சுற்றிட்டு இருந்த இந்த கோட்டையில் இப்போ ஆமைகள் தான் வந்து குடிகொண்டுட்ருக்கு. தண்ணியெல்லாம் அப்போது நிறைஞ்சு இருந்திருக்குது. அப்போல்லாம் யாருமே இந்த கோட்டைக்குள்ளார அவ்வளோ எளிதாக போயிட முடியாது. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. காலையில் 8 மணிலேருந்து சாயந்தரம் 5:30 மணி வரைக்கும் இந்த கோட்டை திறந்துருக்குங்க. சம்மர் சீசனுக்கு இது கொஞ்சம் சூட் ஆகுது, ஏன்னா ரொம்ப வேர்த்து கொட்டும். மற்ற சம்மர் இல்லாத சீசனில் நீங்கள் வந்தீங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு பிடிக்கும். அதுவும் உள்ளே வந்து நிறைய பழமையான மரங்கள் இருக்குது. வெளியில் கோட்டை இந்த மாதிரி இருந்தாலும் உள்ளே வந்து செம்ம க்ரீனரியாக இருக்குது. கண்டிப்பாக இது ஃபேமிலியோடு போகலாம். நம்ம அப்படியே பார்த்துட்டு கிளம்பியாச்சுங்க. ஒரு மணி நேரம் கிட்ட ஆகும் ஃபுல்லாக பார்க்குறதுக்கு. ரொம்ப பொறுமையாக நிதானமாக பார்த்தோம்னா ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். வெளியிலையுமே உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஏன்னா நீங்கள் உள்ளே வண்டி கொண்டு வரீங்கன்னா அதுக்கு ஒரு 30 ரூபா வந்து நீங்கள் பார்க்கிங் சார்ஜ் பே பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த ஃபோர்ட்டை ஒட்டியே வந்து இங்கே வாட்டிகா கார்டன் சொல்லி ஒன்று இருக்குது. பட் இது வந்து ஒரு சார்ஜ் பண்ணக்கூடிய ஒரு கார்டன். நல்ல ஒரு அளவான கார்டன், ரொம்ப நல்லாயிருக்கும். ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இந்த கோட்டையை பார்க்குறக்கு வர்றாங்க. இருந்தாலும் இந்த கோட்டை வந்து இப்போவுமே வலுவாக இருக்குது. பல கனத்த வரலாற்று நிகழ்ச்சிகளையும் இந்த கோட்டை வந்து தாங்கியிருக்கு. எல்லாருக்கும் அதை பற்றி தெரியுமான்னா கண்டிப்பாக தெரிய வாய்ப்பில்லை. கோட்டையோட வரலாறை பற்றி ஓரளவு சொல்ல முற்பட்டுருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட மற்ற வீடியோஸும் பாருங்கள். நன்றி.